வெல்கம் டு எஸ்எஸ்ஆர் இந்தியன் கல்ச்சர் யூடியூப் சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கிறது வந்து பெரம்பலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாலிகண்டபுரம் அப்படின்னு ஒரு ஊருங்க. மிக அற்புதமான ஒரு ஊர். மிக தொன்மையான காலத்திலிருந்தே இந்த ஊர் ஒரு சிறப்பு பெற்ற ஒரு ஊராக திகழ்கிறது. காரணம் பார்த்திங்கன்னா, புராண காலகட்டத்திலிருந்தே பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு வாய்ந்த ஊர் இது. வாலிகண்டபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாலி வந்து சிவனை வழிபட்ட ஒரு தலம், தியானம் செய்த ஒரு தலம். பலம் அதிகமாக பெருகி எதிரிகளை துவம்சம் செய்த ஒரு ஆற்றல் பெற்ற ஒரு தலமாக இந்த தலம் விளங்குகிறது. அந்த கட்டிடக்கலை அமைப்பை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13ஆம் நூற்றாண்டு, அதாவது கிட்டத்தட்ட 13ஆம் நூற்றாண்டு அல்ல, 7ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 1300 வருடங்களுக்கு பழமையான இந்த கோயில். இந்த அதாவது கற்றளி கோயில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரும் பாறைகளை கொண்டு கட்டக்கூடிய கோயில்கள். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1300 ஆண்டுகள் பழமையான ஒரு கோயில். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பல்லவர் காலகட்டத்தில் தான் இந்த கோயில்கள், கற்றளி கோயில்கள் அப்படின்றது ஃபேமஸ் ஆகுது. அதுக்கப்புறமேல் தான் வந்து பெரிய பெரிய கற்களை, பாறாங்கற்களை எல்லாம் வச்சு கடினமான கற்களை, சிற்புகளை கொண்டு செதுக்கி இந்த மாதிரியான கோயில்கள்லாம் கட்டியிருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட 1300 வருடங்கள் பழமையானது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி தொன்மையான காலகட்டத்திலலாம் வந்து செங்கல்லில் தான் நம்ம வந்து பெரும்பாலும் கோயில்கள் கட்டியிருப்போம். இன்னும் சொல்ல போனோம்னா மரத்தினால் ஆன கோவில்கள் தான் அதிகம் என்று நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான கற்றளி கோயில்கள் என்பது வந்து தொன்மையான காலகட்டத்திலலாம் ரொம்ப குறைவு. ஏன் இதை இங்கே சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வாலிகண்டபுரம் வாலீஸ்வரர் கோயில், சிவன் கோயில் ரொம்ப தொன்மையான ஒரு கோயில். எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உள் பிரகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செங்கல் கட்டுமான பணிகளுக்கான ஆதாரங்கள்லாம் நிறைய இருக்குதுங்க. அந்த காலப்போக்கில் வர பிற அரசர்கள் இதை வந்து மேம்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. நாயக்கர்களினுடைய ஆட்சி கால சிற்பங்கள், சிற்ப மண்டபங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டபுரத்தில் அந்த வாலீஸ்வரர் கோயிலினுடைய வெளிப்புறத்தில் இருக்குதுங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா யாழி, இந்த மாதிரி சிற்பத்தூண்கள்லாம் நிறைய இருக்குது. இதை வச்சு போகிறோம்னா நம்ம இது நாயக்கர்களுடைய ஆட்சி காலகட்டத்திலையும் சில புனரமைப்புகள் இந்த கோயிலில் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் மிக தொன்மையான இது ஒரு கோயில் அப்படின்றதுக்கான ஆதாரங்கள்லாம் நிறைய இருக்குது. இது வந்து இந்திய தொல்லியல் துறையினால் பராமரிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம். வாய்ப்பு கிடச்சிச்சின்னா பெரம்பலூர் வந்தீங்கன்னா, அதாவது பெரம்பலூர் டு உளுந்தூர்பேட்டை போகிற ரோடு, சென்னை போகிற ரோட்டில் வந்து வாலிகண்டபுரம் மெயின் ரோட்லேயே கொஞ்சம் தூரம் நடந்திங்கன்னா இந்த திருத்தலம் இருக்குது. சிவன் திருத்தலம் இருக்குதுங்க. பார்க்கவே அற்புதமான ஒரு கோயில். ரொம்ப தொன்மையான பழமையான கோயில். பல்லவர்கள் காலத்தெல்லாம் தாண்டி தொன்மையான கோயில்னால் பார்த்துக்கங்களேன். அந்த செங்கல் அமைப்பு பார்க்குறப்பவே தெரியுது. உள்ளுக்குள்ளெல்லாம் அங்கங்கெல்லாம் வந்து செங்கல் அடிமானங்கள் நிறைய இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதேமாதிரி சிற்ப வேலைப்பாடுகள் பாருங்கள், அருமையான ஒரு சிற்ப வேலைப்பாடு ஒன்று பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். கோபுரத்தின் அடியில் இருக்கக்கூடியது பன்றி புணர்வது போன்ற ஒரு அமைப்பில் ஒரு சிற்பம், புடைப்பு சிற்பம். அதை தொடர்ந்து சின்ன சின்ன சிற்பங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கோயில் ராஜகோபுரத்தினுடைய கீழ்ப்புறத்தில் அருமையாக செதுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாமே புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தீர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு அமைப்புங்க. அழகாக படிக்கட்டுகள், இதெல்லாமே மோஸ்ட்லி நான் வந்து நினைக்கிறேன் வந்து நாயக்கர்களுடைய காலகட்டத்தில் கட்டப்பட்டது அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களை பார்த்தாலே நல்லா தெரிய வருதுங்க. எனக்கு ரொம்ப கவர்ச்சியாக, அதாவது கவரக்கூடிய, நம் கண்களை கவரக்கூடிய அளவுக்கு அருமையாக இந்த குளத்தினுடைய வடிவமைப்பு, சுற்றிலும் பிரகாரம் மாதிரி உள்ளுக்குள்ளறையே படிக்கட்டுகள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தொன்மையானது அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இருந்த குளம் தான், ஏன்னா நாயக்கர் ஆட்சி காலகட்டத்தில் இதை மாற்றி அமைச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுதுங்க. பெரம்பலூரோ அல்லது திருச்சியோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த திருத்தலத்தை வந்து பார்த்துட்டு போகணும் அப்படின்றது தான் நம்மளுடைய முக்கியமான வேண்டுகோளாக இருக்கிறது. இந்த வாலிகண்டபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாலி வந்து சிவனை வந்து வழிபட்டு அதிகபட்சமான ஆற்றலை பெற்றார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. எதிரிகளை எல்லாம் துவம்சம் செய்ததாக சொல்லப்படுகிறது. நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து வழிபடுறாங்க. எதிரிகளினுடைய சூழ்ச்சியிலிருந்து விடுபடுவதற்கும், ரொம்ப கெட்ட எண்ணங்களோட மற்றவர்கள் வந்து நம்மளை அணுகும் பொழுதோ அல்லது பில்லி சூனியம் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் தவிடுபொடியாகும்
வியாபாரத்தில் வந்து நல்ல ஒரு நிலைக்கு வரணும். ரொம்ப நொடிச்சு போய்கிட்டே இருக்கிறோம். குடும்பங்கள்லாம் ரொம்ப ரொம்ப என்ன ஒன்றும் திக்கு தெரியாமல் இருக்கிறோமா, இந்த மாதிரியான உள்ள சூழலில் இருக்கக்கூடிய குல குடும்பங்களுக்கெல்லாம் ரொம்ப அருள்பாலிக்கக்கூடியவர் இவர் வாலீஸ்வரர் அப்படின்னு அந்த துன்பங்களை போக்கி ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு வழிவகுக்கக்கூடியவர் இந்த வாலீஸ்வரர் என்பதாக கூறப்படுகிறது. எனவே வீவர்ஸ் பெரம்பலூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக, அல்லது திருச்சி வந்தீங்கன்னா, பெரம்பலூர் திருச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாலீஸ்வரர் டெம்பிள், அதாவது வாலிகண்டபுரத்தில் இருக்கக்கூடிய வாலீஸ்வரர் சிவன் ஆலயத்தை வந்து பாருங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு பிளேஸு. இதனுடைய அமைவிடம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் பெரம்பலூர் டு உளுந்தூர்பேட்டை போகிற ரோட்டில், பெரம்பலூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த சைடில் இருக்குதுங்க. திருச்சியிலேருந்து வந்தீங்கன்னா, திருச்சியிலேருந்து பெரம்பலூர் வந்து, பெரம்பலூர்லேருந்து சென்னை மெயின் ரோட்டில் வந்து வாலிகண்டபுரம் ஒரு 5 கிலோமீட்டரு. டவுன் பஸ் நிறையா இருக்குது நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய சிற்பங்கள், உடைப்பட்ட சிற்பங்கள், மாலிகாபூர் போன்ற இஸ்லாமிய படையெடுப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிற்பங்கள் உடைப்பட்டு இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி பல நூற்றாண்டுகளாக மாறி வரக்கூடிய தமிழ் எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய இருக்குதுங்க. உள்ளுக்குள்ளரெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உருது மொழி மாதிரியான தமிழ் மொழிகள்லாம் நிறைய அங்கே உள்ள பார்க்க முடியுது. கல்வெட்டு பார்த்திங்கன்னா கல்வெட்டு பொறிப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. உள் பிரகாரம்லாம் பார்த்திங்கன்னா மிக அற்புதமாக இருக்கிறது. நான் போன சமயம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே அதிகமாக கூட்டம் இல்லை, கூட்டமே இல்லைன்னு சொல்லலாம். அதிகமாகன்னு இல்லை, கூட்டமே இல்லை. ரொம்ப தொன்மையான கோயில் என்பதாலோ என்னவோ தெரியலைங்க. உள்ளுக்குள்ளரெலாம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது, நிசப்தமாக இருக்குது. நான் போனப்போ, இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோவிலே பார்த்தீங்கன்னா கூட்டமே கிடையாது. நான் மட்டும்தான் உள்ளே இருக்கிறேன். இந்த பாருங்கள், நிறைய பொறிப்புகள், கல்வெட்டு பொறிப்புகள் எல்லாம் இங்கே அற்புதமாக பொறிக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப பழைய பொறிப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எழுத்துக்களினுடைய வடிவமைப்பு பார்த்தாலே தெரியுது. பழைய பொறிப்புகள் இருந்து தற்கால பொறிப்புகள் வரை அந்த பொறிப்புகளுடைய அமைப்பு ஈஸியாக நம்மளால் படிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. அதே மாதிரி சிற்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா அருமையான சிற்பங்கள், உள்பிரகாரங்கள். இது பார்த்திங்கன்னா இந்திய தொல்லியல் துறை யால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது, மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து தேர் திருவிழா ஸ்டார்ட் ஆகிறதுனால கோயிலில் வேலைகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு அருமையான நடராஜர் சிலை வந்து பார்த்திங்கன்னா வெங்கலத்தாலான சிலை அருமையாக இருக்குதுங்க. பாருங்கள், பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதுதான். நீங்கள் அற்புதமான ஒரு வெங்கல சிலை வந்து பார்த்திங்கன்னா நடராஜர் வாலீஸ்வரர் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா வாலாம்பிகை அப்படின்றவங்க தயாராக இருக்கிறார்கள் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. அருமையான சன்னதிகள், உள்பிரகாரங்கள்லாம் அருமையாக ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வராங்க. வாய்ப்பு இருந்துச்சுன்னா வந்து பாருங்கள் இந்த கோயிலை. வாலீஸ்வரர் வாலிகண்டபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருத்தலத்தை கண்டிப்பாக எல்லோருமே வந்து ஒரு தடவையாவது உங்களுடைய வாழ்நாளில் பார்த்துடணும். உள்ளர உள்ள தூண் அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்கிறது. ரொம்ப பழங்காலம் அப்படின்றத இந்த தூண்களினுடைய அமைப்பு, அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டியல் இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு தெரியுதுங்க. அதையும் தாண்டி இது உள்ளுக்குள்ளே செங்கல் கட்டுமானங்கள்லாம் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தொன்மையானது இந்த வாலிகண்டபுரம் அப்படின்றத நம்மளால் கூற முடிகிறது. ஸோ வியூவர்ஸ், கைண்ட்லி சப்ஸ்கிரைப் தி சேனல். இதை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம இது மாதிரி போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுடைய இன்பாக்ஸுக்கு வந்து சேரும். இது மாதிரி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கோவில்கள், சிவன் கோயில்கள், பெருமாள் கோயில்கள், அதோடு மட்டும் இல்லாமல் வரலாற்று சிறப்பு வாய்ந்த சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம சேனலில் வந்து தொடர்ச்சியாக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இன்பாக்ஸில் கண்டிப்பாக வந்து இதனுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எளிமையாக இருக்கும் பார்ப்பதற்கு. அதனால் வியூவர்ஸ், டெய்லி கைண்ட்லி சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் ஆல்சோ யூ ஷேர் திஸ் சேனல் டு எவ்ரி ஒன் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸ். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை தெரிஞ்சுக்குவாங்க, இதனுடைய பலனை அறிவார்கள். இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த கோயில்களை வந்து உங்களுடைய குழந்தைகளை கூட்டிகிட்டு கொண்டாந்து காட்டுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ரொம்ப பழங்காலத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கோவில்கள் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் கலையில், கட்டிடக்கலையில், சிலை செதுக்குவதில், ஓவியங்கள் வரைவதில் இப்படி திறமை வாய்ந்த மனிதர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும். அப்பொழுது தான் நம்மளுடைய குழந்தைகள்கிட்ட இருக்கக்கூடிய திறன்களை வெளிக்கொணர முடியும் என்பது தான் இதனுடைய கருத்து. கோயிலுக்கு செல்வது வெறுமனே நம்ம வந்து தெய்வங்களை வழிபடுவதிலேயே, கடவுளை வழிபடுவதிலேயே மட்டுமல்லாமல் இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொணர்வதற்கு நம் முன்னோர்கள் இந்த மாதிரியான திறமை படைத்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை குழந்தைகளுக்கு உணர்த்துவதன் மூலமாக மட்டுமே குழந்தைகள்கிட்ட இருக்கக்கூடிய தனித்திறன்களை வெளிக்கொணர முடியும் என்பதற்காக தான் நான் இதை சொல்கிறேன். அதனால் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த கட்டிடக்கலை அமைப்பு, மிகச்சிறந்த ஓவியங்கள், மிகச்சிறந்த சிலைகள், மிகச்சிறந்த கோவில்கள் இதெல்லாம் கூட்டிகிட்டு போய் நீங்கள் காட்டுவதன் மூலமாக தான் நம்மளுடைய முன்னோர்களினுடைய அந்த திறமைகள் என்பது நமக்கும் இருக்கிறது என்பதை குழந்தைகள் உணர்வார்கள் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. நீங்கள் வந்து குழந்தைகளை கூப்பிட்டு வந்து காட்டுங்க. அப்போ தான் அவங்க படிக்கிற காலகட்டத்திலலாம் ரொம்ப ஈஸியாக அதெல்லாம் ஞாபகம் வச்சு நம்மளுடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் மிக திறமையாக இருந்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டு நமக்குள்ளும் அந்த திறன் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்கு முயற்சி செய்வார்கள் என்பதற்காக தான் இதை நம்ம திருப்பி உங்கள்கிட்ட சொல்கிறோங்க. குழந்தைகள்கிட்ட காட்டுறது தான் ரொம்ப முக்கியங்க. நம்ம பெரும்பாலும் குழந்தைகளை கோயிலுக்கு கூட்டிகிட்டு வரோம், ஆனால் சாமி கும்பிட வச்சுட்டு கூட்டிகிட்டு போயிடுறோம். அங்கே நின்று ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நின்று அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள், தூண்கள், கல்கள், அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாறை பொறிப்புகள் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கி சொன்னீங்கன்னா தான் அந்த குழந்தைகளுக்கு அதெல்லாம் புரியுங்க. கல்வி என்பது வெறும் புத்தகத்தை மட்டும் பார்த்து படித்து மனப்பாடம் செய்து அதை பயன்படுத்துவது மட்டும் அல்ல. இது மாதிரியான விஷயங்களை கண்களால் பார்த்து, காதுகளால் கேட்டு உணர்ந்து கொள்வதும் மிகச்சிறந்த கல்வி என்பதை உங்களுடைய குழந்தைகளுக்கு புரிய வையுங்கள். My dear viewers, kindly subscribe this channel for everyone. Therefore you can get the new uploading videos to your inbox. உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். வாலிகண்டபுரத்திலிருந்து SSR இந்தியன் கல்ச்சர் யூடியூப் சேனல். ஸோ உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வேறு ஏதாவது நீங்கள் கூற விருப்பப்பட்டீங்கன்னா முற்பட்டால் கமெண்ட் பாக்ஸு அதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேங்க. வாலிகண்டபுரத்திற்கு ஒரு நாள் வாருங்கள், வாலீஸ்வரனுடைய அருளை பெற்று செல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து மகாவீரனுடைய ஒரு சிலை அங்கு நோண்டும் பொழுது கிடைத்ததாக சொல்கிறாங்க. அந்த மாதிரி சிலையும் உள்ளார வச்சுருக்கிறாங்க. நிறைய சிலைகள் வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்துக்கு அரிதான சிலைகள் கொண்டு செல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த கோயிலினுடைய சுற்றுச்சுவர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்களுடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது என்பதற்கான முக்கியமான ஆதாரமே என்னன்னு பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மீன் பொறிப்புகள் பெரும்பான்மையான சுற்றுச்சுவர்களில் பார்த்திங்கன்னா மீன் சின்னம் அப்படின்றது அந்த பொறிப்புகள் காணப்படுகிறது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த சுற்றுச்சுவரை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதில் பார்த்திங்கன்னா எல்லா கல்லுலேயுமே பெரும்பாலுமா மீன் பொறிப்புகள், மீன் வந்து பொறிச்சிருக்கிறாங்க. இதை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது பாண்டியர்களுடைய காலகட்டத்தில் இந்த சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டிருக்கலாம் என்பது தெளிவாக தெரிகிறது. ஆனால் சிற்ப வேலைப்பாடுகள் என்பது பாண்டியர்களுடைய சுற்றுச்சுவரில் மிக அதிகமாக இல்லை. பெரும்பாலும் மீன் பொறிப்புகள் தான் காணப்படுகிறது. அந்த மீன் பொறிப்புகளை தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மிக அற்புதமான அமைதியான ஒரு திருத்தலம். அனைவருமே வந்து பாருங்கள். மெயின் ரோட்டில் தான் இருக்குது. வாலிகண்டபுரத்தில் இறங்கி லெஃப்ட் சைடில் நடந்து உள்ளே போனீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர். வாழ்க வளமுடன்.